ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ யூபிஓதாஸ் கிட்ட இருந்து ஒரு அறிகுறி வந்திருக்கு. என்ன அப்படின்னா PKL சீசன் 11க்காக NOP பிளேயர் ஒருத்தரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. யார் அந்த பிளேயர்? இந்த மாதிரி NOP பிளேயரை ஆக்ஷனுக்கு முன்னாடி சைன் பண்ணி எடுக்க முடியுமா தெரிஞ்சுக்கலாம். கூடவே நவீன்குமார் கோயத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 10 இப்பதான் முடிஞ்சிருந்துச்சு. பட் சீசன் 11க்கான பேச்சுவார்த்தைகள் அண்ட் சீசன் 11க்கான ரூமர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் சீசன் 11 ஜூலைலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மே ஜூன்லேயே ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தனியாக நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அதை நோக்கி தான் இப்போதைக்கு எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் யூபி யோதாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா PKL சீசன் 11 முன்னிட்டு NIP பிளேயரா ராஜஸ்தானை சேர்ந்த கங்காராம் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கங்காராமை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானை சேர்ந்த டொமஸ்டிக்ல பிளே பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான். அவரை NIP அதாவது நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓவராலா 4 பிளேயர்ஸ் எடுக்கலாம் இந்த NIP கேட்டகரியின் கீழ். சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேக்சிமம் சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நீங்க எப்ப வேணாம் NIP பேர் அப்படிங்கிறதுல சைன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான பிளேயர்ஸ். பட் அவங்க PKL பிளே பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ரூல்ஸ். அந்த வகையில் கங்காராம் அப்படிங்கிற பிளேயரை யூபிஓதாஸ் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ யாரை வேணா எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி PKL பிளே பண்ணாம இருக்கிற யங் பிளேயர்ஸை யாரா வேணாலுமே எடுத்துக்கலாம், எந்த கிளப் வேணாலுமே எடுத்துக்கலாம். இவ்வளோ வேகமா எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா கங்காராமுக்கு மேபி ஏதாச்சும் காம்படிஷன் இருந்திருக்கலாம் வேற டீம்ஸ் கிட்ட இருந்து. அதனால முன்னாடியே வந்து சைன் பண்ணிட்டாங்க யூபிஓதாஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை சைன் பண்ணதை பொறுத்து பார்க்கும்போது PKL சீசன் 11 அப்படிங்கிறது ஜூலைல ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு இப்போதைக்கு. ஸோ கங்காராம் யூபிஓதாஸ் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மற்ற டீம்ஸும் பிளேயர்ஸை சைன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் நவீன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்குள்ள வரேன். நவீன்குமார் கோயத் ஒரு இன்ஜுரி காரணமா கஷ்டப்பட்டு இருந்தாரு. அவருக்கு சர்ஜரி நடந்து அதுல ரிகவர் ஆயிட்டு இருக்காரு. இப்போ ரீஹாப் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ வந்து அவருக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதை பத்தி இப்போ ரீசெண்டா நிறைய பிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் எனக்குமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் வாரண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆயிருக்காரு. இவருக்கு இப்போதான் ஜஸ்ட் 24 ஏஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா போக போக இதுக்கப்புறமும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஆகி பெரிய இடத்துக்கு போவார் ஏர்போர்ட்ஸில் அப்படிங்கிறது தான் அவரோட எய்மாவுமே இருக்கு. ஸோ ஒரு கபடி பிளேயர் அப்படிங்கும் போது ஏர்போர்ட்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக அதற்காக பிளேவும் பண்ணுவார். ஏர்ஃபோர்ஸ் கபடி டீமே இருக்கு. ஸோ அங்கேயும் பிளே பண்ணுவார். ஸோ நவீன்குமார் கோயத்தை பொறுத்த வரைக்கும் கபடியில் எந்த அளவுக்கான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஏர்போர்ட்ஸ்லையுமே ஒரு பதவி இருக்கு. அங்கேயும் மேபி தன்னால் முடிஞ்ச அளவுக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாருங்கிற மாதிரி நம்ம நம்புவோம். ஸோ இப்போதைக்கு நவீன்குமார் கோயத்தை பற்றின அப்டேட் இதுதான். இன்ஜுரி நல்லாவே ரிகவர் ஆயிருக்காரு இன்ஜுரியிலிருந்து. அண்ட் இப்போதைக்கு இந்தியன் டீம்லையும் மேக்ஸிமம் ஆட போகிறது கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஜூலையிலே PKL சீசன் 11 வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது மேபி அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாரு அப்படின்னா PKL சீசன் 11 நவீன்குமார் கோயத்தை டபாங் டெல்லி கேஸில் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கூடிய சீக்கிரம் அவரையும் ஆக்ஷனில் பார்க்கலாம் நான் நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஆக்ஷனாக ஏலத்தில் கிடையாது, பர்ஃபார்மன்ஸில் ஆக்ஷன் கொடுக்க போறாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த 2 அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. தேங்க்யூ.